परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதி சக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war. Cold war, it's a slow poison. Country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சம் எதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா. மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். உங்களையும் உங்க மியூசிக் ஆர்வத்தையும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் அமைஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அது உங்க அச்சீவ்மெண்ட்டுக்கும் ஆம்பிஷனுக்கும் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? இப்படிதான் நல்லா யோசிங்க. இல்ல மேடம், நான் அதை பத்தி யோசிக்கல. இங்க பாருங்க, நீங்க கோவில் கோவிலா ஏறி இறங்கினாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைக்கவே மாட்டா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கா. யாருன்னு பாக்குறீங்களா? வேற யாரும் இல்ல, நம்ம மஞ்சு தான். ரகு, அவ அழகான, அடக்கமான, குடும்ப பாங்கான பொண்ணு. மஞ்சுவை பத்தி நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்ல. உங்களையும் உங்க மியூசிக் இன்ட்ரெஸ்டையும் நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் மறக்கல. என்ன சார் கிட்ட அசிஸ்டண்டா சேர்த்து விட்டதே அவங்கதான். அப்புறம் என்ன, உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா, உங்களை விரும்புறா. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க பெரிய மியூசிக் டைரக்டரா கண்டிப்பா வரப்போறீங்க. சாருக்கு ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில நல்ல பேர் இருக்கு, உங்க மேல நல்ல அபிப்பிராயமும் இருக்கு. இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க ஊன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் நல்லபடியா பேசி முடிச்சு உங்க 2 பேர் கல்யாணத்தையும் நடத்தி வச்சிடுறேன். என்ன சொல்றீங்க? மன்னிக்கணும் மேடம். நான் தனியால் இல்ல, என்ன வளர்த்த ஆளாக்குன அக்கா, சித்திங்க, என்ன நம்பிங்கன்னு ஒரு குடும்பம் இருக்கு. என்ன மியூசிக்ல பெரிய ஆள் ஆக்கணும்னு என் அக்கா இன்னும் கல்யாணமே பண்ணாம இருக்காங்க.
அவங்க ஆசைப்படுற மாதிரி நான் வளரணும், வாழணும் தான் என்னோட ஆசை. மத்தபடி எனக்குன்னு தனிப்பட்ட ஆசை எதுவுமே கிடையாது மேடம். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். எஸ் சார். ஐயோ 10:30க்கா? நோ சார், சான்ஸே இல்ல. இல்ல சார், 10:30க்கு தான் நான் பாம்பேலயே லேண்ட் ஆவேன். ஓகே சார், கொஞ்சம் அந்த டைம் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஷியோர் சார். ஓகே சார், பை. மஞ்சு, நான் ரகு கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவர் மனசுல இசையை தவிர வேற எதுவுமே இல்ல. இந்த வயசுல எல்லாருக்கும் இயல்பா ஏற்படுற அந்த பருவத்துக்கு ஏற்ற காதலுங்கிற உணர்வு அவர்கிட்ட சுத்தமா இல்ல. ஒரு பொண்ணு நடக்கும்போது கேக்குற கொலுசு சத்தம், அவ வேலை செய்யும் போது கேக்குற வளையல் சத்தம், அவ சிரிக்கும் போது கேக்குற அந்த சிரிப்பு சத்தம், இது எல்லாத்தையும் கூட இசையா ரசிச்சு ஸ்வரமா பிரிக்கிறாரே தவிர இயல்பா ரசிக்கல. ரகு மனசுல காதலன் ஒரு உணர்வு ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல மஞ்சு. காதல்ங்கிறது எப்ப வரும், எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. காதல்ங்கிறது எந்த அறிகுறியும் இல்லாம, எந்த அறிவிப்பும் இல்லாம எதிர்பாராம வர்றது. மேகம் கருத்தா மழை வருங்கிற மாதிரி, காற்றழுத்தம் தோன்றுனா புயல் வருங்கிற மாதிரி, வானிலை அறிக்கை மாதிரி சொல்றதுக்கு காதல் ஒன்றும் இயற்கையான சக்தி இல்லை. அது இயற்கைக்கு மீறின சக்தி. ரகு மனசுலயும் அந்த மாதிரி காதல் வரும்னு நான் உறுதியா நம்புறேன். கரெக்ட் மஞ்சு, உன் நம்பிக்கை வீண் போடக்கூடாதுன்னு தான் நானும் விரும்புறேன். ஆனா நம்ம மனசுல இருக்கிறத நாமளே மறைச்சுக்கிட்டு, இல்லாத ஒண்ண இருக்கிறதா நினைச்சு நடக்காத ஒண்ண நடக்கும்னு நம்பி நம்மளே ஏமாத்திக்க கூடாதுல்ல? அப்படியெல்லாம் நினைச்சா என்ன போல வாழ்வுன்னு எதுக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க? மஞ்சு, மனசுல ஆசைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அது தனக்கு தானே எல்லா செயல்களுக்கும் நியாயம் கற்பிக்கும். அதனால்தான் நீ பண்றது எல்லாமே உனக்கு சரின்னு படுது. ரகு மனசுல ஆசைன்னு ஒண்ணு இல்லவே இல்லம்மா. அப்படியெல்லாம் நினைச்சா என்ன போல வாழ்வுன்னு எதுக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க? மஞ்சு, மனசுல ஆசைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அது தனக்கு தானே எல்லா செயல்களுக்கும் நியாயம் கற்பிக்கும். அதனால்தான் நீ பண்றது எல்லாமே உனக்கு சரின்னு படுது. ரகு மனசுல ஆசைன்னு ஒண்ணு இல்லவே இல்லம்மா. ஒண்ணு மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே அவன் வேற எந்த பொண்ணையுமே காதலிக்கலன்றதுதான் உண்மை. இந்த வினாடி வரைக்கும் காதலிக்காம இருந்திருக்கலாம். அடுத்த வினாடியோ, அடுத்த நிமிஷமோ, அடுத்த நேரமோ, அடுத்த மாசமோ, அடுத்த வருஷம் கூட காதலிக்க ஆரம்பிக்கலாம் இல்லையா? இத நீ பேசல மஞ்சு, காதல் பேசுது. உன் மனசுக்குள்ள இருக்கிற காதல் உன்னை இப்படியெல்லாம் பேச வைக்குது. காதலிக்கிறவங்க யோசிக்க மாட்டாங்க, யோசிக்கிறவங்க காதலிக்கவே மாட்டாங்கன்றது உன் விஷயத்துல கரெக்ட்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ரகு உன்னை காதலிக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா நம்ம ஆசைப்படுறதெல்லாம் எங்க நடக்குது சொல்லு?